வண்டி வாங்கும் போதே இந்த செயின் கவர் இல்லாத எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அப்பியரன்ஸ் பயங்கரமா இருக்கு, ஸ்போர்ட்டியா இருக்கு அப்படின்னு நினைச்சு வாங்கியாச்சு. ஆனா கொஞ்ச நாட்கள் போக போக மலையில வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு வைங்களேன், ஏதாவது மண்ணுக்குள்ள ஓட்டுனீங்க அப்படின்னா மண்ணு ஃபுல்லா வந்து செயின்ல போய் படிஞ்சு செயினுக்கும் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் இடையில மண்ணு போய் மாட்டி அது மண் அரைக்கிற இயந்திரம் மாதிரி வேலை செய்யுது. அப்படி செய்யறதுனால சீக்கிரமா வியர் அண்ட் டியர் ஆயிருது. சரி, எதுக்காக செயின் கவர் கொடுக்காம மேனுஃபேக்சரிங் பண்றாங்க? ஒரு முதன்மையான முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பியரன்ஸ். சரி, இந்த அப்பியரன்ஸ் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரேஸ் பைக்ஸ்ல, இந்த மோட்டோ ஜிபில யூஸ் பண்ற பைக்ஸ், அந்த மாதிரி ரேஸ் பைக்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஆனா ரேஸ் பைக்ஸ்ல செயின் கவர் கொடுக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க ரெகுலரா செயின் லூப்ரிகேட் பண்ணுவாங்க, செயின் டென்ஷன் வந்து மெயின்டைன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸ்ப்ராக்கெட் என்ன லெவல்ல இருக்கு, ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத டக்குன்னு பாக்குற மாதிரி இருக்கணும். ஸ்ப்ராக்கெட்ல டீத் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அப்பப்ப நோட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அங்க ஓப்பன்ல கொடுத்திருக்காங்க. ஆனா அப்படியே நம்ம அந்த ஸ்போர்ட்டியா இருக்கக்கூடிய நார்மல் பைக்ஸ்க்கு நீங்க வந்தீங்க, ரோட்ல ஓட்டக்கூடிய வண்டிக்கு வந்தீங்க அப்படின்னா ரேசிங்ல ஓட்டுற மாதிரி நம்ம 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வேகத்துல எல்லாம் ஓட்ட போறது இல்ல. நம்ம ஒரு 50 60 அப்படின்னு ஓட்ட போறோம். பெருசா நமக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் ஹீட் ஆக போறதுல கூலிங்காக வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. ரெகுலரா லூப்ரிகேட் பண்றதுக்கு ஒரு சின்ன கேப் இருந்தா போதும். டேமேஜ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றதையும் நம்ம சர்வீஸ் விடும்போது அப்பப்ப பாத்துக்கிட்டாலும் போதுமானது. அப்புறம் ஏன் இதை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ஸ்போர்ட்டியான ஒரு அப்பியரன்ஸ்க்காக மட்டும்தான். ஸ்போர்ட்ஸ் பைக்ல ஒரு ரீசனுக்காக இருக்கு, ஆனா இங்க ரீசன் இல்லாம ஸ்போர்ட்ஸ் பைக்ல இருக்கு அப்படின்றதுக்காகவே இருக்கு. அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்து இதே ஏதோ ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.